தண்ணிதான் அவரு பாப்பாரு. அவருக்கெல்லாம் அந்த அளவு உரிமை கிடையாது. காவா கட்டத்துலாம் உரிமை கிடையாது. அவரு என்ன வாங்கிதான் பண்ணணும். அதுக்கு அத்தாரிட்டி நீ தான் நீ தான் பதில் சொன்னதுக்கு. நான் பாத்துக்கிறேன். உடனே ட்ரைனேஜ் ரோடு போது நீங்க தான் பதில் சொல்லணும். பேர் மட்டும் எப்படி உனக்கு கலைஞர் நகரம் கொடுத்த பேர் வச்சிருக்கியா? ஒரு ஏரிக்கு தடுப்பணை கட்டிக்கிறீங்க 3 கோடி ரூபாயில. அது மக்களுடைய பயன்பாட்டுல கிடையாது. இருந்தா கொண்டாரா கோரிக்கை வைக்கிட்டா பீடியா சார்ந்த அவர் தான் வந்துக்கிறாரு. பீடியா இப்ப யார் காவ காட்டு யார் வருவாங்க? ஒரு நாள் இருந்தா ஏன்னா அப்படியே துடிக்குது எல்லாருக்கும். அப்படியே ஒன்னாடி இருந்தா கேக்குறேன்னா நான் பாதிக்கப்பட்டோம்னா நான் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு உண்டான ஆள் வர்றீங்க. அதுக்கு உண்டான ஆள் வரணும். வராது கிராம் சாப்பிட்டு வரல அங்க போடுற நீ இது ஊர்ல ஒண்ணு கிடையாது. கேட்கல, நம்ம தப்பா கேட்கல. ஒரு ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லைன்னு உனக்கு தெரியும். எதுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் இங்க பண்ணி மொத்த கழிவு நீரும் அங்க தேங்கி யாரு பாதிப்புள்ளாகிறாங்க உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊராட்சி சேர்ந்த ஆள் தான் நீ ஏன் இது மாதிரி திட்டங்களை கொண்டு வர? அதை வேற ஏன்னா நல்ல திட்டங்களா மக்களுக்கு பண்ண வேண்டியதானே நம்ம கேட்கறோம். வேற ஒன்னும் தப்பா கேட்கல. இப்போ ஏரி சுற்றுச்சூழல் 3 கோடி ரூபாயில கட்டினீங்க. வேற ஏன்னா நல்ல திட்டங்கள் மக்களை கேட்டு பண்ணிருக்கலாமேன்றதான் நம்மளோட கோரிக்கை. வேற எது அதாவது உங்கள்கிட்ட அதிகார பலம் இருக்குது. நல்ல திட்டங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போ. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பண்ண ஊராட்சின்னு தான் சொல்றோம். தமிழ்நாடு நான் தப்புன்னே சொல்லலன்னா பாதிப்பு ஏற்படுத்துது அந்த திட்டம். அதை பத்தி தெரியாது. உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளவு தண்ணி தேங்குது. நான் வீட்டாண்ட